அனைவருக்கும் வணக்கங்கள். கோவளம் யுனைடெட் from கோவளம் versus டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் from கானத்தூர். மேட்ச் நம்பர் 272, one final time, day number 27ல one final time we have been arrived here for a grand finale. என்ன fans ரெடியா? fans விடுங்க, இவ்வளவு தூரம் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்களே, ஃபைனல் பிளேயர்ஸ்க்கு அறிவிச்சலாமா? அறிவிக்கலாம். பிளேயர்ஸ்க்கு அறிவிக்கலாமா? தாராளமாக. ஒரு பவுண்டரிக்கு 4 அடிச்சா ரூபாய் 500, ரெண்டு டீமுக்குமே 4 அடிச்சா 500, 6 அடிச்சா ஒரு 6க்கு 1000, ஹாட்ரிக் 6 அடிச்சால் ரூபாய் 5000, ஹாட்ரிக் விக்கெட் எடுத்தால் ரூபாய் 10000. ரெடியா ஐயா? கொஞ்சம் நோட் பண்ண வழிங்க ஐயா, மறந்துட போறோம் நாங்க. ஓகே, ரெடியா? எஸ், நிச்சயமாக ஒரு பாராட்டுக்குரிய இந்த போட்டி உலகத்துல எங்கேயுமே நடைபெற்று இருக்காது. நிச்சயமா சொன்னா இது உண்மைதான். இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சியில இவ்வளவு ஒரு பெரிய தொடர் உலகத்தில் இந்தியாவில் எங்கேயுமே நடந்தது கிடையாதுங்க. நம்ம திருப்பூர் ஒன்றியத்தில் நடக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெருமையான விஷயம். திருப்பூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அனைத்து மக்களுமே இதுல பெருமைப்பட வேண்டிய விஷயம். இந்த நேரத்தில் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் நம்மளுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாளை ஊராட்சி தோறும், மாவட்டம் தோறும், ஒன்றிய தோறும், தமிழகம் தோறும் சிறப்பாக இளைஞர்களுக்காக, குறிப்பிடும்படி சொன்னால் இளைஞர்களுக்காக விளையாட்டை முன்னெடுத்து நடத்த வேண்டும் என்று அன்பு கட்டளை இட்டதின் பேரிலே நம்மளுடைய திருப்பூர் ஒன்றியத்தில் நடக்குதுங்க. அவர் பேர் சந்துரு தானே? ஒரு ஓவர் உள்ள நின்று போங்க, ஃபர்ஸ்ட் ஓவர் உள்ள நின்று. சோ இன்று இந்த போட்டியை பார்ப்பதற்காக சிறப்பு விருந்தினர்களாகவும் தலைமையேற்று நடத்துகின்ற நம்மளுடைய அண்ணன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் நம்மளுடைய ஒன்றிய பெருந்தலைவர் மற்றும் கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கானத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர், கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், பேரூர் கழக நிர்வாகிகள், ஊராட்சி மன்ற பிரதிநிதிகள், ஒன்றிய பிரதிநிதிகள் ஆகிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போட்டி நடைபெற மிகவும் முக்கிய காரணமாக இருக்கும் கோவளம் இந்து மீனவர் பஞ்சாயத்து சபைக்கு ஒரு பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சுந்தர்னா, இந்த மேட்சுக்கு எனக்கு இங்கிலீஷ்ல ஒரு கோட் தோணுது, சொல்லலாமா? எஸ், 2 teams with 1 dream. எக்ஸாக்ட்லி ரைட். சொல்லிடு, அது தமிழ் விளக்கத்தை சொல்லிடுங்களேன் தயவு செய்து. 2 டீம் ஒரே கனவு, அதுதான் அந்த மிகப்பெரிய ஒரு கோப்பை. அதானே அது, வேற ஒண்ணும் இல்லைங்கண்ணா. சிம்பிளா சொல்லிட்டாரியா மதுரைக்காரர். சூப்பர்யா, நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்ல, நன்றி. நன்றியா. நிச்சயமாக இந்த நேரத்தில் ஒரு மனம் கனிந்த நன்றியினை சொல்லி ஆகணும். அது நம்மளுடைய கோவளம் இந்து மீனவர் பஞ்சாயத்து சபைக்கு தான். 2வது வருஷம் இந்த இடத்துல விளையாடுவதற்கு அனுமதி தந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நானும் மதுரைக்காரன் தான்டா. என்ன பண்ணலாம்? ஆடியன்ஸ் ரெடியா? நீங்க எல்லாரும் கை தட்டினாதான் ஃபர்ஸ்ட் பால் போட வைப்பேன். ஆடியன்ஸ் ரெடி? we are ready. ஃபர்ஸ்ட் பால் கிராண்ட் ஃபினாலே, முதல் இன்னிங்ஸ். டாஸ் வென்ற கோவளம் யுனைடெட் பவுலிங் சொல்லி இருக்காங்க. இங்க டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீம் பேட்டிங். சோ ஃபர்ஸ்ட் பால் ஓடுங்க ஐயா. முதல் பால் டிராப். ஏங்க யாரு மாஸோட விக்கெட்டுங்க? பால் டிராப். ஆனா கொஞ்சம் டஃப் சான்ஸ் தான்ப்பா, ஃபிளாட்டா போனது. டாப்ல ஒரு டைவ் ஃப்ரண்ட்ல. சுந்தர்னா, இங்க பாத்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு gift இருக்கு. நம்ம ஓட்டிங் போல ஆரம்பிச்சிடலாமா? நிறைய gift இருக்கு. அருமை. சேர் கேர்ள்ஸ்க்கு மறுபடியும் சொல்றேம்மா, இதுதான்மா லாஸ்ட் மேட்ச். என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா பண்ணுங்க. நாளைல இருந்து உங்களுக்கு லீவு எல்லாருக்கும். ஷாட் பறந்து போயிருக்குதுப்பா. செம்ம ஃபீல்டிங்கா டீப்ல. ஐயா அவர் உண்மையிலே ஃபீல்டரா இல்ல உண்மை வேற எதுவும் வந்து ஏஐ ரோபோட்டிக் எதுவும் பண்ணிட்டாங்களா? ஏய் ரோபோட் இல்ல புடிச்ச ஜோர்ல செகண்ட் நிமிஷம் திரும்பி ஷூட் பண்ணாரப்பா. அண்ணா சொல்லுங்க. இதுவரைக்கும் நடைபெற்ற இந்த போட்டியில வெறும் மணல் தான் பறந்துச்சு. இந்த இறுதி போட்டியில அனல் பறக்குது பாத்தியா? நல்லாவே தெரியுதுண்ணே. பஞ்சி சங்குமார் பஞ்சி எழுதுங்க. நோட் பண்ணுங்கப்பா. பின்றாருப்பா. ஓகே, இங்க ஒரு நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். தொடர்ந்து என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.
டீசன்ட் பால். அந்த ஃபுல்லரா போடுறப்ப பவுலருக்கு எவ்வளவு லக்ஸரி இருக்குன்றதை என்னால பார்க்க முடியுது அருண் ப்ரோ. என்னன்றீங்க? ஏன்னா அந்த ஃபுல்லரா போடுற பால்ஸ் ஈஸியா அடிக்க முடியல, அதுதான் உண்மை. கண்ணுலே தெரியுதா? கண்ணுலே தெரிய மாட்டேங்குது. இல்ல பவுலரோட சந்தோஷம். ஓகே சரி, ஸ்டார்டிங் 3 பால்ஸ்மே வந்து கொஞ்சம் டீசெண்டா தான் போயிருக்குது. டான்சிங் ரோஸ் மாஸ் புடிச்சாரா? புடிச்சுட்டாரா? ஓகே, அத செக் பண்ணுங்க. இல்லையா எனக்கு கேட்ச் பிடிச்சிருந்தா ரூபாய் 10,000 கிடைச்சிருக்கீங்க. வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. அண்ணா 6 போயிருக்குதுனா. வெல்கம் பவுண்டரி. ஐயா கொஞ்சம் கையில மண்ணு தான் இருந்து. ஒரு 6500. அதெல்லாம் இல்லீங்க. நல்லா ட்ரை பண்ணாரியாங்க ஐயா. செக்கிங் ஷாட். நல்ல வேளை தப்பிச்சார்ப்பா. மறுபடியும் கொஞ்சம் பொறுப்பா அப்படின்னு சொல்லிருக்காரு மாசன்னா அகைன்ஸ்ட். ஓகே, ஸ்ட்ரைக். அங்க தேர்ட் பேருக்கு ஒரு டிசிஷன் சொல்லுங்கண்ணே. கால் நோ பால் செக் பண்ணுங்க. ரொம்ப க்ளோஸ் காலா இருக்கு. அந்த லைன்ல காட்டுங்க. கம்ப்யூட்டர் ஜி செக் பண்ணி சொல்லுங்க. செக்கிங் ஷாட்லயே ஒரு செக்கிங் நோ பால். சங்கட்டம். கம்ப்யூட்டர் ஜி அதை பார்த்து சொல்லுங்க. நம்ம 9 கேப்டன்ஸ் மீட் வச்சோம். அதுல கோவளம் யுனைடெட் கேப்டன் வெற்றி வந்து எல்இடி வச்சா நல்லா இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக எல்இடி வச்சிருக்கோம். ஆடியன்ஸ் நீங்களும் பார்த்துக்கலாம். ஏன்னா இது ஃபைனல்ஸ், ரொம்ப குரூஷியலான மேட்ச். ஒரு காலம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ரொம்ப லென்த்தா போதேப்பா. ஃபைனல்ஸ்ங்க. நம்ம சுந்தர் நாங்க அம்பையரிங்ல இருந்து ஒரே வார்த்தை சொன்னாரு, ஒவ்வொரு டெசிஷனும் முக்கியம்னு. இங்க என்ன வந்தாங்கன்னா லீகல் டெலிவரி. லீகல். ஆஹா, நல்ல பால் அங்க. நல்ல பாலோட ஓவர் முடிஞ்சிருக்குதுப்பா. பெரிய லெவல் இம்பாக்ட் வரலாம். டீசென்டான ஒரு ஸ்கோர் பட்டா வந்திருக்குது. ஆன்போர்ட் ஸ்கோர் கார்டில் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஓவர் முடியல 10 ரன் ஃபார் 0 விக்கெட்ஸ் லாஸ். நல்ல ஸ்டார்ட் பரவாயில்ல. மீண்டும் சொல்றேன், ஒரு 4 அடிச்சா ரூபாய் 500, ஒரு 6க்கு ரூபாய் 1000, ஹாட்ரிக் விக்கெட் எடுத்தா 5000, ஹாட்ரிக் 6 எடுத்தால் ரூபாய் 5000, ஃபீல்டர் வந்து கேட்ச் பிடிச்சால் ரூபாய் 10,000 வழங்கப்படும். அந்த ஃபீல்டர் ரோப்புக்கு வெளியில இருக்கணும். அப்பா டிஜே இங்க சவுண்டே இல்லப்பா. அது வை. மே ஒரு ஓவருக்கு 10 ரன். மே 4ஆம் தேதி கட்டினாங்க இவங்க காலில் சலங்கை. இன்னமும் கழட்டல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கழட்டிடுவாங்க. இது முடிஞ்சதும் அந்த சலங்கைய. அப்ப ஆட ஆரம்பிச்ச இந்த கால் தான் அடுத்தபடியா இவங்க தான் அதிகமா ஆடுறாங்க. சங்கமாம்ஸ் நாங்களும் மே 4ஆம் தேதி தான் மைக்க கையில எடுத்தோம். இதெல்லாம் யாரா சொல்றாங்களா? கேமராமேனும் மே 4ஆம் தேதி தான் கேமரா ஆபரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் சொல்றீங்களா? நான் தான் இருக்கேன்ல. அவனை மறந்துட்டோம் பாருங்க. டிஜேவும் 4ஆம் தேதி தான் பாட்டு பாட ஆரம்பிச்சாரா? அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, முதல் ஓவர் முடிவுல ஐயா 10 ஸ்கோர். இங்க என்ன ப்ரெடிக்ஷன் அருண் ப்ரோ? நான் சொன்னா நடக்காது. 56. நான் சொன்னா நடக்காது. நான் அந்த ஆட்டைக்கு வரல, என்னை சேர்க்காதீங்க. நான் வந்துட்டு பேசிட்டு போயிடுறேன். ஊர் மக்கள் அப்புறம் என்ன அடிக்கிறதுக்கா? எதுக்கு? ஸ்லோவர் பால் சரியா படல. இது ஒரு நல்ல பிளானுங்க. ஸ்லோ பால் நல்லா கொஞ்சம் உள்ள கொண்டு வந்தாரு. திரும்பவும் மேல போடப்பட்ட பால் தான். சரியா படலையப்பா. அதான் மன வருத்தமா இருக்குது பாவம். ஹரிஷ் போன மேட்ச் செம்மையா ஆடினாருங்க செமிஃபைனல்ஸ்ல. இன்னொருத்தர் ஸ்ட்ரைக்ல இருக்காருங்க, மறந்துடாதீங்க. 2 பேர் விக்கெட் முக்கியம். இங்க கோவலாங்க்கு 2 பேருமே 100 ரன் கிராஸ் பண்ணியிருக்காங்க என்டையர் டோர்னமெண்ட்ல.
ஷாட் அடேங்கப்பா. என்ன புடிச்சாரா புடிச்சாரா விட்டுட்டாரு 10,000 போச்சு 10,000 போச்சு. சரிங்க, இவ்வளவு ஆடியன்ஸ் வந்திருக்கீங்க. 10,000 இல்லங்க, வெளிய படிச்சா 20,000ங்க. 20,000. அப்பா அடேங்கப்பா. ஆடியன்ஸ் மேல ஆடியன்ஸ் போய் ஏறிக்குவாங்க போல இது கேட்ச் பிடிக்கிறதுக்கு. ஓவர் பாலே லோ யாக்கரு. ஸ்ட்ரிக்ட்டா போனால தரையோட தரையா தான் போயிருக்குது. சோ சிங்கிள் 6 வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு பால் சிங்கிள் வந்திருக்குது. நல்ல ஒரு கிரிக்கெட் தான்பா, நல்ல கிரிக்கெட் தான்பா. அருணே சொன்னேனே சொல்லுங்க. மைக்கெல்லாம் போயிட்டு ஆடியன்ஸா போயிடலாம்ப்பா வாப்பா. எல்லாருமே பிடிக்கலாமா? அதுவும் சொல்லிட்டாரு முன்னாடியே சுந்தர்னா. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றதுனே. அதிர்ஷ்டத்துக்கு தான்ப்பா வரும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமே செக்கிங் ஷாட். நல்ல வேளை உள்ள ஷாட் மிட் விக்கெட்ல யாருமே இல்ல சர்க்கிளுக்குள்ள. சுந்தர்னா எனி ஆப்ஷன் ஃபார் ஒன் பிச் ஒன் ஹேண்ட்? சோ நம்ம கேமை பார்க்கிறதுக்கு நிறைய லேடிஸும் வந்திருக்காங்க. அவங்க ஒன் பிச்ல பால பிடிச்சாங்கன்னா ரூபாய் 10,000ங்க. நம்ம ஆளுங்க எங்க பிடிக்க விட போறாங்க? ரைட், சமைக்கிறதுக்கு கையில கட்டு போட்டு தான் இருக்க போறாங்க போலயே. டவுன் ட்ராக், பட் ஆனா பெருசா மாட்டல. மறுபடியும் சரியா படல. கோவலாங் யுனைடெட் கிட்டத்தட்ட 11 பால் ஆயிடுச்சுங்க இன்னிங்ஸ்ல. ஒரு 2 லூஸ் பால்ஸ் தான் போட்டிருக்காங்க. செமையா போட்டிருக்காங்க, கட்டி பிடிக்கிறாங்க. இங்க நல்லா சூப்பரா கட்டி போட்டுட்டு இருக்காங்க. செம்ம டீம் டாக்டர் அம்பேத்கர் செலக்ட். ஓ அப் சைடு எக்ஸ்ட்ரா கவர் நடுல. ஐயோ அவ்வளவுதான் வந்து பால் மண்ல பட்டு டி வேஸ்ட் ஆயிடுச்சு. அது ஒரு பவுண்டரி 4 வந்திருக்குதுப்பா ஆஃப்டர் a short time. ரெண்டு ஓவர் முடிவுல ஸ்கோர் 24 ஃபார் 0 விக்கெட்ஸ் லாஸிங்க. பாசிட்டிவ் ஸ்டார்ட் அகைன். இவ்வளவு பரிசு அறிவிச்சோம் இன்னும் ஆடி நிக்கிறீங்களா? ஆடியன்ஸ் தான் போயிடுங்களாமா? நல்ல வேலை, நான் கூட டைலாக் ஏதோ சொல்ல வரேன்னு நினைச்சேன். வந்தோடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியம்மா, யாருமா நீ அப்படி? ஆகாஷ் பாத்தீங்களா, ஃபீல்டர் எல்லாருமே தள்ளி தள்ளி நிக்கிறான். எனக்கு 20,000 வாங்கிட்டு போனேன்னு வெளியில. ஒரு மாசம் சம்பளம் ஆச்சேனா? ஓகே, ரெண்டு ஓவர் முடிவுல 24 வித்தவுட் விக்கெட் லாஸிங்க. பொறுமசாமி. ஓகே, மாத்தி எல்லாம் ஆர்வமா இருக்காங்கயா. பவுலிங் உள்ள சந்தோஷ் ரொம்ப தள்ளி போட்டாரப்பா, அவுட் ஆஃப் தி பிட்ச் போட்டாரப்பா, வேற வழி இல்லப்பா. அது ஒரு நோ பால் வந்திருக்குது. அதாவது புது ஆடியன்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க, உங்களுக்காக சொல்றேன். பிட்சுக்கு வெளிய போட்டா நோ பால். சோ நோ பால் அண்ட் ஃப்ரீ ஹிட். த்ரோவா வெளியே போட்டிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஆக மொத்தத்துக்கு நோ பால், அது ஒரு ஃப்ரீ ஹிட். ஐயோ மாட்டிக்கிச்சா அப்படின்னா இல்ல, மறுபடியும் போடணும். அது ஒரு வைடு ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. அருண் ஆமாங்கய்யா. ஒரு சில நேரம் பால் கொஞ்சம் விலகி போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா காத்து அப்படியே பவுலர் பக்கம். ஷாட் எக்ஸ்ட்ரா கவர்ல ஆள் இருக்காங்களா? இருக்கிறாங்க. ஆனா அது ஃப்ரீ ஹிட்னு. இல்ல அவர் டக்குனு த்ரோ போட்டார் புச்ச உடனே. இல்ல இன்னொரு ஃபீல்டர் முகத்துல அவ்வளவு சந்தோஷம் அவுட்னு. பட் ஆனா மன்னிக்கணும், அது ஒரு ஃப்ரீ ஹிட். கேட்ச் பிடிச்சா நாட் அவுட், ரன் அவுட் மட்டும் தான் இருக்கு ஃப்ரீ ஹிட்ல. சே பாவம், அந்த பிஞ்சு குழந்தை மனசை வந்து இப்படி இது பண்ணிட்டீங்களே. ஷாட்! செம்ம ஷாட் நானோ. ஆன் தி அப், செம்ம புல் ஷாட். ஸ்கொயர் லெக்ல தரமான 6யா. தரமான ஷாட் சீரியஸ்லி. ஒரு ஆன் தி அப் ஒரு புல் ஷாட்ன்றது செம்ம கஷ்டம்பா. ஹரிஸ் ப்ரோ அசால்ட் அடிச்சு விட்டாரு. மனுஷன் செம்ம டேலண்டான ஆளியா.
செம்ம ஷாட் சீரியஸ்லி. So, அருண் அது மட்டும் இல்ல, நம்ம யூடியூப்ல 700 பேருக்கு மேல கரெக்டா 790 எத்தனை பேருங்க? கட்சாட் மாட்டல குயிக்கா 790 790 பேர் பார்த்துட்டு இருக்காங்க சங்கமாம். So, அனைவருக்கும் வணக்கங்கள் பிரதர்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா 900 தாண்டி இருக்கு ஒரு மேட்ச் லைவ்ல. ஓகே ஓகே சந்தோஷம். நல்ல முட்டுக்காடும் நம்ம எஸ்டிஎஸ் விளையாடின டீம் அது வந்து 900 கிராஸ் பண்ணிருக்கு. ஓ நைஸ் நைஸ் நைஸ். போக போக கண்டிப்பா அது கிராஸ் பண்ணுமான்னு பார்க்கணும். ஓகே ஸ்விட்சிட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறினார் பொசிஷனை. இருந்தாலுமே அது ரொம்ப தள்ளி போடப்பட்ட ஒரு காரணத்தால ஒய்டு. அப்படிதான் நாங்கள் கணக்கு எடுத்துப்போம். அது ஒரு ஒய்டு. பவுண்டரியில் வந்து இவ்வளோதானே கணக்கு. பவுண்டரிக்கு வெளியே அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. தடுப்பு சுவரையும் தாண்டி அவ்வளோ பேர் இருக்கிறாங்களேப்பா. ஷாட் ஸ்ட்ரைட்டா மிட் விக்கெட்ல யாருக்கு பிடிக்கிறீங்க? யாருமே பிடிக்கல. 20,000 போயிடுச்சுங்க. 6 தரமான ஒரு ஷாட் மிட் விக்கெட்ல. தரமான ஷாட்டு. சூப்பரா ஃப்ரண்ட் ஃபுட்டை போட்டு மிட் விக்கெட்ல சூப்பரான ஒரு சிக்ஸர் அடிச்சிருக்கா. அப்படி ஸ்லோ ஸ்டார்ட் மாதிரி இருந்தது அருண். ஆனா இங்க இன்னும் டைம் 41க்கு போயிட்டாங்க. ஒரு கோர் பவுண்டரி வந்து அப்படியே எக்ஸ்ட்ரா கவர் அடி. அண்ட் கரெக்டா இளங்கோண்ணா அற்புதமா பொறுமையா ஒரு கேட்சை பிடிச்சு தன்னோட டீமுக்காக முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்திருக்காரு அப்படின்னு நான் சொல்லி ஆகணும். அழகான ஒரு விக்கெட். So, அருண் இந்த என்டையர் டோர்னமெண்ட்டுக்கு மாசனனோட கடைசி இன்னிங்ஸ் நம்ம இங்க பார்த்துட்டோம். செம்ம என்டர்டெய்னரா இருந்திருக்காருல என்டையர் டோர்னமெண்ட்ல. கண்டிப்பா பவுலிங்ல திரும்பவும் வருவாரு. பட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அவரோட டோர்னமெண்ட் முடிவுக்கு வருது. ஓகே 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 ஒன்றும் இல்லை மறுபடியும் போடுவாங்க. அந்த பால் இன்னும் போடவே இல்லை. ஸோ கணக்கில் இல்லை, மறுபடியும் போட்டாகணும். ஆமாங்க ஐயா சொன்னது உண்மைதான். நல்ல ஒரு என்டர்டெய்னர். அண்டரஜி படலை, சரியா படலை. உடனே நல்ல கம்பேக்கு. இங்கே ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் அழகான ஒரு சிங்கிள். அந்த ஒரு சிங்கிளோட ஓவர் முடிஞ்சு போச்சு. இங்கே 3 ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 42 ஃபார் 1 விக்கெட் லாஸ். ஸோ சங்கமாம் இந்த கவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கீங்க. 834 834 இப்போதைக்கு கவுண்ட் லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு வாட்டி ஓவர் முடியும் போது ஃபீல்டர் சேஞ்ச் ஆகுறாங்களோ இல்லையோ, ஆடியன்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுறாங்கயா கேட்ச் பிடிக்கிறதுக்கு. எஸ் ஸ்ட்ரைட்டா இருக்கோ. அதாவது இங்கிலீஷ்ல கமெண்ட்ரியில சொல்லுவாங்க சங்கமாம், ஆடியன்ஸ் பிகம் ஃபீல்டர்ஸ், ஃபீல்டர்ஸ் பிகம் ஆடியன்ஸ் அப்படின்னு. ஆடியன்ஸ் எல்லாம் ஃபீல்டர்ஸா மாறிட்டாங்க, ஃபீல்டர்ஸ் எல்லாம் ஆடியன்ஸா மாறிட்டாங்க. அதாங்க இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல உள்ள போய் பிடிச்சிடுவாங்களோன்னு ஒரு பயமா இருக்குது எனக்கு. சரி, ஆடியன்ஸ்க்கு இவ்வளவு விறுவிறுப்பா இருக்கிறதுனால நான் இன்னொரு சொல்றேன். இந்த ஓவர்ல கேட்ச் பிடிச்சா ரூபாய் 30,000. ஐயோ ஆடியன்ஸ்காக, இது ஆடியன்ஸ்காக 30,000. அருண் மைக் வச்சிட்டு வந்துறியா? இல்லங்க, டிஜே தன்னோட வேலையை ராஜினாமா செய்ய போறான். ஆமாங்கய்யா, 27 நாளா கஷ்டப்படுறான். அம்மன் சொன்ன எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, தள்ளி காசு கிடைக்கல. நாராயணா, சி சங்கமாம், இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. சங்கமாம் சொல்லுங்கடா. 27 நாளுக்கு வேலை செஞ்சதுக்கு பாத்தீங்கன்னா ஊரே கிடைச்சிருக்கு சங்கமாம் பாசமா.
ஓகே இங்க 3 ஓவர் முடிவுல 42 ஃபார் 1 விக்கெட் லாஸ். மாசனோட விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த ஓவரோட முதல் பால் கீப்பர் செம்ம க்ளோஸ் நிக்கிறாரு ஐயா. சரியா படல ஒரு விக்கெட். குரூஷியல் பேட்டரோட விக்கெட் பா, மெயின் பேட்டரியோட விக்கெட். பவுல்ராஜ் வெளியே வராரு இப்போ. அருண் ப்ரோ அண்ட் சங்கு மாம்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரெண்டு டீமோட பேண்டர்ஸ், ரெண்டு டீமே செம க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அவங்க பேண்டர்ஸ்லாம் பார்க்க நல்லா இருக்குங்க. அதுவும் கிராண்ட் ஃபினாலி ப்ரெஷர் சுச்சுவேஷன், பட் அதெல்லாம் காமிக்காம ஜாலியாக ரெண்டு டீம்ஸும் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்லி பேண்டர். மாசம் அவுட் ஆனப்ப கூட வந்து பார்த்தா இளங்கோன கை கொடுத்துட்டு வெளியே வந்தாரு. செம்ம இன்னிங்ஸ்னு ஃபுல் டாஸ். கைக்கே போகுமா? கேட்ச் டிராப்டா. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு. கையில எடுத்தாரு, வேணா பால் ஜம்ப் ஆகி வெளியே வந்துச்சு. சோ இட்ஸ் a bad luck சீரியஸ்லி. மூக்கு மேல ராஜாங்க, உண்மையான மூக்கு மேல ராஜா. விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணுங்க. விட்டது அது மட்டும் இல்லையா, ஃபுல் டாஸ் விட்டுருக்காங்க. இன்னொன்னு கிடைக்குமா, போனா திரும்ப வருமா அப்படின்ற மாதிரி இருக்குது. வரும் வராம போடணும். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கோலாங் யுனைடெட் இன்னும் வந்து டாமினேட் பண்ண முடியும். பட் பவுண்டரிஸ் தேவைங்க டாக்டர் அம்பேத்கர் செலக்ட்டுக்கு. ரொம்ப தள்ளி போட்டாரப்பா அப்படின்னு தான் தோணுது. அது என்ன ஆகுதுங்கன்னா, ஆமா அப்பேருங்க கை காமிச்சாரு வைடு. பேட்ஸ்மேனு ஒரு நிமிஷம் அந்த ட்ரிகர் பண்ணாருங்க. அதுல பவுலரு நல்லா வெளியே போட்டாரு. உள்ள போட்டா காலி பா இந்த பால்னு சொல்லி உஷாராயி நல்லா வெளியே போட்டாருங்க. இந்த ட்ரிகர் தான் காரணம். ரொம்ப தள்ளி போட்டாருப்பா, வேற ஒன்றும் இல்லை. அடுத்த பால் ஒயிடுக்கு ஸ்லோவர் பால் போயிருக்குதா? அடே எங்க அப்பா அங்க போய் பாரு, தேடி குண்டு மாதிரி போயிருக்கு. ஸ்லோவர் பால் போயிருக்கு. அது விடுற அண்ணா கேட்ச் பிடிக்கல வெளியே யாரோ. இப்போ புரியுதா? காசு அதிகமா ஏத்த நம்ம ஆட்கள் என்ன நினைப்பாங்க? ஒண்ணு நான் பிடிக்கணும், இல்ல எவனும் பிடிக்க கூடாது. புரியுதா? இப்ப புரியுதா? அப்பவே சொன்ன படிக்கடா என்ன கேட்டீங்களா? ஏம்பா ரசிக பெருமக்களே, ஒருத்தரா புடிச்சு மொத்தமா பங்கு பிரிச்சுக்கலாமே, ஏன் மொத்தமா ஓடுறீங்க? பங்குன்ற பொங்கே கிடையாது. இந்த ஐடியா கொடுத்துருக்கேன்ல நானு. லோ புட்டா சரியா படல. ஹரிஷ் ப்ரோ பேட்ல சரியா மாட்டல அப்படினா சொல்லணும். போன பால் ஸ்லோ கட்டர் வந்து வெல் ஜட்ஜ் பண்ணி மிட் விக்கெட்ல 6 அடிச்சாரு. பட் இந்த பால் மாட்டல. சங்கமாம் சொன்னு 40 பேர் நீங்க சொன்ன அந்த ரெக்கார்டை பீட் பண்றதுக்கு. அப்படிங்களா? சூப்பருங்க. நிறைய பேருங்க. 900 பேர் சொல்லிருந்தீங்க. 881ங்க பேசும்போது. ரொம்ப தள்ளி போட்டாரு. அங்க பாரு எவ்வளவு தூரம் வந்து தள்ளி போய் பால் படுது அப்படின்ற பாருங்க. அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அம்பையர் சிக்னல் காமிச்சாரு. எஸ், அது ஒரு வைடு. உங்களோட பிரெடிக்ஷன் ஸ்கோர் என்ன? நான் வந்து முன்னாடியே 50ன்னு சொன்னேன். பட் இப்போ நான் கொஞ்சம் ஒரு இங்க இருந்து இல்ல இது போங்க. 65 இத ஒத்துக்க கூடாது யாரும். மக்களே இத யாரும் நம்பாதீங்க. இத ஒத்துக்காதீங்க. ரொம்ப பதறாரே. யாருக்கா சுகர் டேப்லெட் கொடுங்கப்பா அவருக்கு. அது வளரிக்கிட்டு. சூப்பர் டெலிவரிங்க. முக்கியமான பேட்டர் இன்னொருத்தர விக்கெட் எடுத்துருக்காங்க. ஹரிஷ் ப்ரோ திரும்ப டக்கவுட்டுக்கு வராரு. ஹரிஷோட ஒரு என்டர்டெய்னிங் டோர்னமெண்ட், ஹரிஷோட ஒரு என்டர்டெய்னிங் நாக் முடிவுக்கு வருதுங்க. DJ Remix King.
அருணே அண்ணா சொல்லுங்கண்ணா. இந்த மேட்ச் முடிஞ்சதும் நம்ம 3 பேரும் போய் சேர்மன் கிட்ட பேசலாம். கண்டிப்பா அடுத்த வருஷம் நடத்தும் போது ஒரு 10 நாள் கம்மி பண்ணி நடத்த சொல்லலாம். ஏண்ணே இப்ப 26-27 நாளுங்க நம்மளால முடியலங்க, எந்திரிக்க முடியலங்க. கிட்ட கொஞ்சம் போய் சொல்லுவோம். இல்ல சங்கமாம்ஸ், எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் இருக்கிறதா சீரியஸா டோர்னமெண்ட் ஒரு அழகே ஜாலியா இருந்தது. இவ்வளோ நாள் போனதே தெரியல. நான் வந்துட்டு இதான் சொன்னேன். அது கரெக்ட் தான். பட் நிர்வாகத்துக்கிட்ட கொஞ்சம் சொல்லுவோம். சரி பேசி பார்ப்போம். அடி வாங்குறதா இருந்தா நான் முதல்ல ஓடி போயிருவேன். சங்கமாம்ஸ் 3 பேரு 897 பேர் லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க மக்களே. ரொம்ப ரொம்ப நன்றி. கூடிய விரைவில் கமெண்ட்டுமே நான் படிக்கிறேன். ஓகே ஓகே ஒன்றும் இல்லை. கமான் போடலாம் போடலாம் கமான். ஆஹா ஆஹா பால் மிஸ் ஆனதை வந்து எல்லாருமே தலையை கை வைக்கிறது காரணம் காலில் போட்டு போல்ல படம் பார்த்துட்டு நான் படலை அப்படின்ற ஒரு விஷயத்த நான் முடிச்சுக்கிறேன். அதோட ஓவர் முடிஞ்சு 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 53 ஃபார் 3 விக்கெட்ஸ் லாஸ். அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்களேன். அப்படியே ஆடியன்ஸ் அப்படியே சுத்துறாங்க பாருங்க. இன்னும் கடல்ல சுனாமி வந்தா போக மாட்டாங்க. அந்த மாதிரி உடனே அப்படியே டைரக்ஷன் மாத்துறாங்க பாருங்க. சங்கமாம்ஸ் 900 பேரை தாண்டியாச்சு. அண்ட் சுந்தர்னா, சோ சுந்தர்னா இது வந்து லைவ்ல பாத்துட்டு இருக்கறவங்க ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், லைவ்ல பாக்குறவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்காப்பா அப்படி லைவ்ல பாக்குறவங்களுக்கு சரி கொடுத்துட்டா போச்சு. இந்த ஓவர்ல எத்தனை ரன் அடிப்பான்னு கரெக்டா சொல்றவங்களுக்கு ரூபாய் 3000 வழங்கப்படும். லைவ்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் இது. லைவ்ல இருக்கிறவங்க மட்டும் போன் நம்பரோட போடுங்க பா, தயவுசெய்து போன் நம்பரோட போடுங்க. கரெக்டான ப்ரெடிக்ஷன் கொடுக்கறவங்களுக்கு 3000. நல்ல வேளை நான் கூட பயந்துட்டேன் போன் நம்பரோட போடுங்கன்னு சொன்னேனே. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? லைவ்ல இருக்கிறோம். நாங்க வரலாமா? லைவ்ல அது ஈவினிங்கா நீ போய் பரோட்டா சாப்பிடு. இங்க வேற நடக்குது. சரி ஓகே 4 ஓவர் முடிவுல வந்து பாத்தீங்கன்னா இங்க 53 ஃபார் 3 விக்கெட்ஸ் லாஸ். ஃபைனல் ஓவர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இன் திஸ் கிராண்ட் ஃபினாலே. கம் ஆன் படி. ஸ்லோவர் பால் பேட்டரை ஏமாத்தி விட்டாராப்பா அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனா அது போட்டது ஒரு ஒய்டு திருப்பி போட்டு ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அணியினோட செல்லப்பிள்ளை பிராவோ வந்திருக்காரு பவுலிங் போட. கோலாங் யுனைட்டட்ல அவர் செல்ல பேர் வந்து பிராவோவா. இன்னொருத்தர் காட்டடி கணேசன்ல காட்டடி கிளாஸ்னு ஒருத்தர் இருக்கா. அப்படி அவர் வந்து நான் பேட்டிங் வரும்போது சொல்றேன் யாருன்னு. ஆஹா நல்ல டெலிவரி நினைச்சோமே ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து இது பண்ணிருக்காங்க. ஓகே ஒய்டு அப்படின்னு சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஆனா நோ பால் செக் பண்ணுங்க கம்ப்யூட்டர் ஜி. இந்த சார் நிஜமாவே ஆல்ரவுண்டர் தான் சார். புரியல. நிஜமாவே ஆல்ரவுண்டர் சார் நீங்க. அண்ணன் எல்லா இடத்தையும் கில்லி மான்றாரு, வேற ஒன்றும் இல்லை. க்ளோஸ் கால். எட்ஜ் ஆஃப் த சீட்ல ஆடுறாங்க. 280 டீம்ல 2 ஃபைனல்ஸ். சோ யாருக்குமே ஃபேவரும் இருக்க கூடாது. அவ்வளோ 2 ஊர்ல இருந்தும் நம்ம மக்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் அது ஃபேர் அண்ட் ஃப்ரீயா இருக்கணும். அதுதான் இந்த டோர்னமெண்டோட கிரேட் சக்சஸ். நாட்டாம படத்துல மாதிரி நீதிடா நேர்மடா. இட்ஸ் a no ball and free. அடபோச்சு குமார் நோ பால் விழுந்திருக்குது. கடைசி ஓவர்ல இப்படியா நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃப்ரீ ஹிட் வேற. அப்ப ஆடியன்ஸ் நோ பால் அவங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு தான். ஏனே அவங்க ரெடி ஆகணும்ல, எப்படி தூக்கி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, அதுக்கு பிராவோ விடணுமே. பாப்போம். ஃப்ரீ ஹிட் பால் ஏமாத்தி விட்டாரு எல்லாரையும். எல்லாரும் ஆடியன்ஸுக்கு அழுகாதீங்க, எல்லாரும் ஏமாத்தி விட்டாரு பவுலர். டாட் பால் வந்திருக்கு அவங்க டீமுக்காக. பெரிய பெரிய பாசிட்டிவ். நோ பால்ல பெரிய டிஸ்ட்ரக்ஷன் எதுவுமே இல்ல. சாஃப்டா காமா முடிச்சு விட்டாரு. ரீசெண்டா சிங்கிள் ஓடணும் முயற்சி பண்றா இல்ல. எஸ் அங்க நான் ஸ்ட்ரைக்ல இருக்கிற கீப்பர் என்ன கேக்குற, எதுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரோக், எதுக்கு இந்த டிஃபென்ஸ் அப்படின்னு. பேட்டர் கொஞ்சம் பிரஷர்ல இருக்காப்ல போலயே. ரொம்ப தப்பாச்சு. ஃபைனல் டைம்ல இந்த மாதிரிலாம் வரது ஜகஜம். அதை எப்படியாவது கட்டுப்படுத்துறதா வந்து ஒரு அழகான பேட்டர், ஒரு அழகான பேட்டரி. பட் ஆனால் அது இங்கே மாற்றி நடந்துகிட்டு இருக்குது. டாட் பால் போட்டு ப்ரெஷர் மேக் பண்ணிட்டு இருக்காரு நம்ம பிராவோ. ஆஹா மறுபடியும் அந்த கட்டர் மாதிரி தான் போட்டிருக்காரு. பட் கால் திசையில் போட்டதுனால வந்து ஃபைன் லெக்ல ஓடுறாங்க. ஒரே ரன் மட்டுமே ஓடி இருக்கிறாங்க. யாரு பிராவோன்னு பேர் வச்சாருன்னு தெரியலங்க. கரெக்டா பிராவோ மாதிரியே தான் போறாரு. ஐயா ஸ்லோவர் ஒன்ஸ். ஐயா முக்கியமான ஒரு விஷயம் ஐயா, 1000 பேர் வியூஸ் தொட்டிருக்கோம் ஐயா லைவ்ல.
அப்படியேங்கப்பா 1000 பேர் தாண்டிட்டாங்களா? அம்மானு 1K வா? ஒரு கே. ஆனா இங்க வந்தது 4 வந்திருக்குது. அழகான ஒரு ரிவர்ஸ் ஷாட். ஆயிரம் வியூஸ்ன்றது சாதாரணமான விஷயம் இல்ல, அதுவும் லைவ்ல. ரொம்ப வேகமா சுத்திட்டாரு. எஸ், அவர் முகத்துல ஒரு கடுப்பு ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் தெரியுது. எப்படி இந்த பாலை நான் விட்டேன், ஹவ் அப்படின்ற மாதிரி. ஆடியன்ஸ், இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். இந்த பால் நீங்க யாரனா கேட்ச் பிடிச்சீங்கன்னா ரூபாய் 10,000. 10,000 ரூபாய் 10,000. சங்கண்ணா அப்படியே போயிடாதீங்க, லைன்ல இருங்கோ. கடைசி பால் இந்த இன்னிங்ஸோடது. ஸோ க்ரூஷியல் பால். யார் சைடு பாசிட்டிவா முடிக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். முக்கியமான ஒரு பால் முதல் இன்னிங்ஸ்ல. எவ்வளவு ரன் அடிக்க போறாங்க தெரியலையே. டாட் பாலா விக்கெட்டா? யாருக்குமே கிடையாது. பவுலர் நானே எடுத்துறேன்னு சொல்லிட்டு பிராவோ ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி போல்ட் எடுத்திருக்காரு. அந்த கடைசி பால்ல விக்கெட் விழுந்திருக்குது இங்க டாக்டர் அம்பேத்கருக்கு. டார்கெட் சொல்லுங்க, டார்கெட் சொல்லுங்க. நம்ம ஆடியன்ஸ்லாம் ரொம்ப எட்ஜ் ஆஃப் தி சீட்ல இருக்காங்க பாருங்க. அடிச்ச ரன் 60, டார்கெட் 61. அப்பா எவ்வளவு கூட்டம், எவ்வளவு கூட்டம், எவ்வளவு. சரி, ஆடியன்ஸ்ல யார் யார் டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறீங்களோ, நல்லா டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு 10 பேர் மட்டும் வரலாம். அந்த 10 பேர்ல நான் சிறப்பு பரிசு கொடுக்கலாம். சார், ஆடியன்ஸ் ஒரு 5 நிமிஷம் சார். பிரேக், கொஞ்சம் வைபா வைக்கலாம். 10 வரலாம் பேர் தான் கூப்பிடுறாங்க. ஆடியன்ஸ் வரலாம். எகிரிரோம் கலெக்ஷன், எகிரிரோம் இன்னைக்கு கலெக்ஷன் வரலாம். ஆடியன்ஸ்ல டான்ஸ் ஆடுறவங்க 10 பேர் வரலாம். உள்ள வரலாம். வரலாம். சுந்தர் தான் அப்படியே பின்னாடி பாருங்க, வந்துட்டேன். ஓகே. வந்தா காசு. வெளியில அண்ணா 5 பைசா கிடைக்காதுப்பா. உள்ள வந்து அண்ணா தான் பைசா கிடைக்கும். வாங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உள்ள வந்து காட்டுங்க. வாங்க டான்ஸ்க்கு வாங்க, டான்ஸ்க்கு வாங்க. வாங்க ஐயா, வாங்க 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 வாங்க. ஆகாஷ் ப்ரோ, நீங்க ஏன் போறீங்க? வாங்க 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 டான்ஸ். யாராவது கொடுக்கும்போது பிரகானா, கீழ வந்து எடுக்கிறதுக்கு தான். சேனல் நேம் மட்டும். வாங்க 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 டிஜே. சாரி, ரெடியா இருங்க, வைபா வைங்க நம்ம ஆடியன்ஸ். வாங்க வாங்க வாங்க, ஆடுங்க. பீட் கால்லாம். நல்ல வைப் சாங், நல்ல வைப் சாங். நான் இன்னும் ஒரு இன்னிங்ஸ் இருக்குது. பிச்சை சேதாரம் பண்ணாம ஆடுங்க. நீங்க உதைக்கிறத பார்த்தா பிச்சை எல்லாம் பல்ல விழுந்துரும் போல இருக்குது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிச்சை பத்திரமா வச்சுக்கப்பா. இப்ப அக்கவுண்ட் டீம் ரெடியா இருங்க. இந்த பிளேயர்ஸ்லாம் அப்படியே அனுப்புறங்க. நம்ம சேர்மன் எம்பி கையால எல்லாருக்கும் ரூபாய் 1000 கொடுத்துருங்க. ஓகே, அக்கவுண்ட் டீம் ரெடியா இரு. அக்கவுண்ட் டீம் பாட்டு நல்ல பாட்டா போடுப்பா. சங்கோண்ண கூட்டத்துல நீங்க எங்க போனீங்க? அதேதான் கொடுத்துருப்பாங்க. அங்க பாருங்க, ஒரு தலைவெட்டின ஆடு சுத்திட்டு இருக்கு பாருங்க. அந்த பிங்க் கலர் சட்டை போட்டு ஒருத்தர் ஆடிட்டு இருக்காரு பாருங்க. அதேதான் ரஜினி நீங்க எல்லாரும் ஸ்டேஜ் அண்ட போணும். ஸ்டேஜ் அண்ட சங்க அப்படியே ஸ்டேஜ் அண்ட கூட்டி போயிடு. அப்படியே கொடுத்துரு. வாங்க வாங்க வாங்க. எல்லாருக்கும் 1000 ரூபாய் சொல்லிருக்காங்க. நீங்க போயிடுங்க. அம்மா தலைக்கு 1000 ரூபாய் சொல்லிக்கிறாங்க. 100 ரூபாய் எனக்கு கமிஷன் கொடுத்துறணும். ஓகேவா? வாங்க கூட்டி போறதுக்கா?
வாங்க. ஆனா கூட்டத்துல எல்லாம் குட்டீஸுக்கு தானே ஆடினாங்க, நீங்க எங்கண்ணா பண்ணீங்க? நான் அவங்கள ஆட வச்சேன்பா. அப்படியா? ஆமா. வேற வாக்கு என்ன நீ கோரியோகிராஃபர் நான் தான். அப்படியா? என்ன தம்பி தரமாட்டியாடா? அதான் அந்த பார்பி டான்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுண்ணே. இந்த தம்பி நான் 100 ரூபா கிட்ட தரமாட்டேங்கிறான். அவனுக்கு என்ன சோதனையோ, டெய்ரி மில்க் வாங்க வச்சிருப்பான். சரி ஓகே மக்களே, அப்பார்ட் ஃப்ரம் ஆல் ஜோக்ஸ் எல்லாமே அப்படியே ஓரம் கட்டிட்டு மேட்சுக்கு அப்படியே வருவோமா. 60 ரன் அடிச்சு 61 ரன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட்டை கொடுத்துருக்குறாங்க டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீம். இதுக்கு முன்னாடி வந்து ஒட்டுமொத்த டோர்னமெண்ட்லையுமே சூப்பர் டூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸும் இருந்திருக்கு இந்த டீம் கிட்ட இருந்து. அதே மாதிரி அதோட தாறுமாறான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவலாங் யுனைடெடுமே இருந்திருக்குது. ஸோ தே ஆர் இன் ஈக்குவல் ஸ்டேஜஸ். கம்பேரிட்டிவ்லி ரெண்டு டீமே ரொம்ப ஸ்ட்ராங் தான். கண்டிப்பா வந்து பிரெடிக்ஷன் பண்ணா நடக்கவே நடக்காது. நான் பிரெடிக்ஷன் ஓகே கணேஷ் 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 திடீர்னு ரொம்ப டெக்னிக்கலா க்ளீன் பேசுறேன். பண்றேன். அம்மா போக வேண்டியதான் ஃப்ளோல, வேற என்ன பண்ண? ஃப்ளோல வந்துருச்சு. அவ்வளவுதான் ஃப்ளோல அருணே. அண்ணா சொல்லுங்கண்ணே. மனசெல்லாம் வலிக்குதுயா. ஏண்ணே? பாரியா மறுபடியும் எல்லாருக்கும் பிரைஸ் கிடைக்குது இங்க ஆடுறவங்களுக்கு எல்லாரும். அம்மா எல்லாம் அங்க பாருங்க. 4 பேரை வாழ வைக்கிறோம் அப்படி நினைச்சுங்கண்ணே. ஆனா சீரியஸா சின்ன பசங்க இந்த அளவுக்கு வைப் ஆவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த எஸ்டிஎஸ் அந்த பர்பிள் சட்டை போட்டிருக்காரு பாத்தீங்களா? டேய் தம்பி வேற மாதிரிடா நீனு. தலை வலிக்கிற மாதிரி ஆடினாரு அவரா. ஏய் வாய் முன்னே ஏந்து போடா, ஏதா அசிங்கமா பேசிட்டு போற. டிஜேக்கு வைத்தறிச்சல் வேற ஒன்றும் இல்லை. ஆகாஷ் ப்ரோ, உங்க டிஜே உங்களுக்கு மேல ஏதோ தனி பாசம் போல. நாங்கெல்லாம் குழந்தையா இருக்கு இந்த மாதிரி நிர்வாகிகள் இல்ல. அப்பெல்லாம் 50 பைசா கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. இங்க பாருங்க 1000 ரூபாய் ஒருத்தருக்கும் தலைக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. அருமையா 2 ஸ்டெப் தான் போட்டாங்க. சங்கோண்ணே 50 பைசாக்கு தேன் முட்டையா இல்ல தேங்காய் முட்டையா? தேன் முட்டாய் தான். தேன் முட்டாய் தானே. பரவாயில்ல. 1000 ரூபாய். நம்மளுடைய காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் நம்மளுடைய ஒன்றிய பெருந்தலைவர் மற்றும் கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கழக நிர்வாகிகள்லாம் பார்த்து சேர்த்து கொடுக்குறாங்க பாரு குழந்தைங்களுக்கு. சம்மர் ஹாலிடேல இந்த மாதிரி ஒரு டான்ஸ், அந்த டான்ஸுக்கு ஏத்த கேஷ் பாத்தியா? சூப்பர்ண்ணே, பெரிய விஷயம். என்ன ஆடியன்ஸ் ரெடியா? சவுண்ட் பத்தல. சவுண்ட் பத்தல. என்ன ஆடியன்ஸ் ரெடியா? சத்தமே இல்லையே. என்ன ரெண்டு டீம் சப்போர்ட்டர்ஸ் அவ்வளவுதானா? ஓகே. என்ன கேட்ச் பிடிக்க ரெடியா? அங்க பாருங்க சத்தத்தை. அங்க பாருங்க சத்தத்தை. எனக்கு தெரிஞ்சு இந்த சைடுல இருக்கிற ரெண்டுமே காணத்தூர் டீமும் கோவளம் டீமும் நினைக்கிறேன். அதனால தான் சைலண்ட் ரொம்ப அப்படியே சைலண்டா இருக்குது. பின் டிராப் சைலண்டா. இப்போதைக்கு 61 டார்கெட் 30 பால்ல. ஓகே புதுசா அறிவிச்சலாம். 10000 பவுண்டரிக்கு வெளியே கேட்ச் பிடிச்சா ரூபாய் 10000. பேனர் மேல ஏறக்கூடாது. பேனர் மேல ஏறக்கூடாது. உங்க ஒருத்தர் பாரு ஏறி நிக்கிறாரு. சரி ஓகே 61 ரெண்டு டீமுமே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் டீம் இந்த டோர்னமெண்ட்ல. ஸோ அவளுடன் எதிர்பார்த்து கொண்டு செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. யாருக்கு ஆர்வமா இருக்கிறாங்களோ இல்லையோ இந்த கேட்ச் பிடிக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்கய்யா. ஓகே முதல் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் அவர் தான் வந்து போட போறாரு. பேட்டிங்ல ஒரு சூப்பர் டூப்பரா ஒரு என்டர்டைனிங் இன்னிங்ஸ் த்ரூ அவுட் டோர்னமெண்ட்டா கொடுத்து அடுத்து இப்போ முதல் ஓவரா வந்து வீச போறாரு. நாச்சி ஒன்று அங்கிட்டு போட போறேன் அப்படி போட போறேன்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, டிசிப்ளின் பவுலருக்கான டிசிப்ளின் இது. தள்ளி போயிருச்சு. போன ஜோர்ல எங்க போச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபைன் லெக்ல தலை மேல ஒரு பவுண்டரி போயிருக்குதுப்பா. வெல்கம் பவுண்டரி. முதல் பால் மேன் வித் பிளாட்டினம் ஹேண்ட். ரெண்டு டீம் ஆடியன்ஸ்க்கும் சொல்லிருக்கேன். பேட்ஸ்மேன் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல ஆடுறாரு. அந்த ப்ளூ லைன் தாண்டி பக்கத்துல போனா வைடு கொடுக்கலாம் கேட்க கூடாது அப்படின்னு ஒரு பவுலர் சொன்னாரு. அது மாதிரி கொடுக்க மாட்டா. அவர் எவ்வளவு தூரம் தள்ளி விளையாடுறாரோ அந்த லெவலுக்கு அந்த லைன் வந்து மூவ் ஆன் ஆகும். ஓகேவா? ஆடியன்ஸ் உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதை இதெல்லாம் நம்ம தலைவர் வந்து காதுல போய் சொல்லியிருக்காரு. நான் கூட பவுலர் லைன் நின்று போட போறான்னு நினைச்சேன். ஷாட் சரியா வரல. ஆனால் இல்லப்பா, ஷார்ட் மிட் விக்கெட் கேட்சிங் பொசிஷன்ல இல்ல. ஒன்றும் பண்ண முடியாது. அங்க ஒரு சிங்கிள் குயிக்கா. என்ன அருண் ப்ரோ என்ன தில்லு பாத்தீங்களா? பிரவீனுக்கு முதல் பாலே ரிவர்ஸ்ல அடிச்சுட்டாரு பாருங்க. மெர்சல் ஆயிட்டாங்க. சரி ஓகே, நான் இதுக்கு முன்னாடி காட்டடி கிளாஸ்னு சொன்னேனே, அது இவர்தான் ஆன் ஸ்ட்ரைக்ல இருக்கிற நம்ம சந்துரு ப்ரோ. 56 ரன் 28 பால்லங்க. ஆஹா டீசன்ட் டிஃபென்ஸ் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொஞ்சம் நெஞ்சுக்கு ஏறி வந்ததனால டீசன்டான டிஃபென்ஸ். அந்த ஒரு டிஃபென்ஸ்னால ஒட்டுமொத்த டீம் ஓஹோன்னு சீர் அப் பண்றாங்க. அருண் ப்ரோ லப்பர் பந்து படம் பாத்திருக்கீங்களா? ஆமா, மாப்பிள்ளை எப்பவுமே முத பால சாமி கூட்டுருவோம். ரைட்ரா. ஆஹா அருமையான ஒரு ஸ்விங். பேட்ல பாயிண்ட்ல அடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாரப்பா. ஆனா மட்டல ஏன் பால் கீப்பர் கைக்கு ஜோரா போயிருச்சு. ஒரு டாட் போலிங்.
நல்லா போய்கிட்டு இருக்குதப்பா மேட்ச். ஹரிஷ் ப்ரோ யோசிச்சு போட்டுட்டு இருக்கா, அப்படி நல்லா இருக்கு பாக்க. ஷாட் ஏவா கடலுக்கு யாராவது புரிக்கீங்களாப்பா, கடல்ல போனா கேட்ச் பிடிங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஷாட் செம்மையான ஸ்கொயர் லெக் ஷிக்ல ஃபுல் ஷாட். காட்டடி கிளாஸ் அண்ட் என்ட்ரி கிளாஸ் மாதிரி அடிச்சாருங்க அந்த ஷாட்டை. 11க்கு ஸ்கோர் மூவ் ஆனிருக்கு அந்த 6ஓட. டீசன்ட் ஸ்டோக் சிங்கிள் மாத்தணும் முயற்சி பண்ணாரு, பட் ஆனா முடியல. மேண்டட்டரி பவர் பிளே அதோட முடிவுக்கு வருதுங்க. முதல் ஓவர் முடிவுக்கு வருது. ஸ்கோர் 11க்கு 0. இன்னும் பாத்தீங்கன்னா 50 ரன் வேணும் 24 பால்ல. அவ்வளோதான். அங்கே சைட் சேஞ்ச் மாதிரி அப்படியே ஆடியன்ஸும் அங்கே சேஞ்சு அக்கடல இருந்து இக்கடக்கு மாறுறாங்க. பட் ஆனால் பால் தான் வந்து எக்கடையுமே வந்து மாட்டேங்குது. ஆகாஷ் அருண் சாரோட சிம்பிள் கால்குலேஷன்ல 7 6 கொடுக்கலனா கானத்தூர் வின் பண்றாங்க, 7 6 கொடுத்தாங்கன்னா கோவளம் யுனைட்டட் வின் பண்றாங்க. இதுதான் சிம்பிள் கால்குலேஷன். கேட்ச் பிடிக்குது. செட்டிநாடுல இருந்து ஆள் வந்திருக்காங்க. இங்க இருக்கிறவங்க 10 செட்டிநாடுல இருந்து வந்திருக்காங்க தெரியுமா? செட்டிநாடா? ஆமாங்க, செட்டிநாடு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க கேட்ச் பிடிக்கிறதுக்கு. நல்ல வேளை காக்கிநாடு மாதிரி செட்டிநாடு ஏதோ ஊர் இருக்குமா நினைச்சேன். நல்ல வேளை எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு. நீ எப்பவுமே இப்படி லூஸ் மாதிரி பேசுவியா இல்ல இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் அகேஷனா? என்ன டிஜே டைமிங்ல கலாய்ச்சி விட்டேன். சரி ஓகே, முதல்ல ஒரு முடிவுல பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா 11 ரன் அடிச்சிருக்காங்க இங்க. ஸோ டீசெண்டான ஒரு ஸ்கோர் ஆன் போர்ட்ல ஒரு 6 வேற வந்திருக்குது. காட்டடி கிளாஸ் நம்ம சந்துரு ப்ரோ வந்து ஆரம்பத்தில் ஒரு அக்ரஷனை கொடுத்து விட்டாரு. சரி இதுதான் எங்களால் முடியும், நாங்கள் அடிச்சு காட்டுறோம் அப்படின்னு. ஸோ அதை தொடர்ந்து ரெண்டாவது ஓவர் வந்து பவுலிங் போட வந்திருக்கிறாரு. 11க்கு நோ லாஸ்ப்பா. ஆமாப்பா, இவ்வளோ நேரம் அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ நம்மளுடைய இந்த போட்டிக்கு இறுதி போட்டிக்கு பரிசளிப்பதற்காக வந்திருக்கின்ற நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் நம்மளுடைய ஒன்றிய பெருந்தலைவர் வேற ஒரு பணி காரணமாக வேறொரு இடத்திற்கு செல்ல வேண்டி இருக்குது. ஸோ விரைவாக எதுக்கு இவ்வளவு சவுண்ட் அப்படின்னா பொறுமையா நிறுத்தி நிதானமா அழகான ஒரு கேட்ச். உடனடியாக ஆட்டத்தை புஷ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம். அருண் சார், அங்க அந்த பாலை புடிச்சு 10,000 ரூபாய் வாங்கலாம்னு இருந்தாரு. ஏங்க தயவு செய்து உள்ளலாம் வந்து புடிச்சிருக்கீங்க, வெளியே வந்தா மட்டும் புடிங்க. நீங்க வந்த வேகம் இருக்கு, பிளேயரே தள்ளி விட்டு உள்ள வந்து புடிச்சிருப்பீங்க. தள்ளி நில்லுப்பா. உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஸோ நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சேர்மன் அடுத்த பணிக்கு செல்ல வேண்டியிருக்கு. ஷாட் 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 பின்னாடி யாருப்பா பவுண்டரி லைனை தாண்டி யாரா பிடிச்சீங்களா? விட்டாரு. ஆனா விட்டுட்டாருங்க. தரமான ஒரு 6 வேற விட்டுருக்காரு. ஓகே சங்குமார், 15 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ஓகே ரைட். ராஜி வந்து முதல் பாலே அவரால் என்ன பண்ண முடியும்னு காமிச்சிருக்காருங்க. ஷார்ட்டர்ல இருந்து பெட்டர் ஷாட். சுரேஷ் ஆஹா, ரொம்ப தள்ளி போட்டாரப்பா. நல்ல பால் நினைச்சனே, மாத்தி போட்டிருக்காரு. பின்னாடி பேக்கப் இருக்கிறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அங்கே ஒரு ஒய்டு +1 வேற ஓடி இருக்கிறாங்க. ஸோ ஒய்ட் +1 எழுதுங்க. எழுதியாச்சுங்க 43 கரெக்டா? இல்லைனா இருங்க. ஓகே, அடுத்த பால். ஐயோ, கீழே பட்டிருக்கா. ஒரு இன்ச்சு மாதிரி இருந்ததப்பா. எல்லாருக்குமே அதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான். சேம் பிஞ்ச், சேம் ரியாக்ஷன். போச்சு. அங்கடுக்குள்ள ஒரு குயிக்கா ஒரு சிங்கிள் ஓடி இருக்கிறாங்க. பூச்சின்னு தான் நல்லா இருந்திருக்குமோ, கொஞ்சம் மிஸ்ஸா போச்சு. நாச்சி எஸ், இன்னும் பாத்தீங்கன்னா 41 ரன் அடிக்கணுங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஷாட் ஃபிளாட்டா போயிருக்கு. எக்ஸ்ட்ரா கவர்ல போயிருச்சாப்பா. ஆமாப்பா, பவுண்டரி போயிருக்குப்பா. அங்க போரு.
போயிருக்கு. அடுத்த பால் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. ஃபிளாட் ஆகும்னு பார்த்தா பரவாயில்ல. ஓ பால் டிவியேஷன் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. குயிக்கா 2 ரன் ஓடணும்னு பார்த்தாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி பேக்கப் எல்லாருமே இருக்க காரணத்தினால சோ ஒரு சிங்கிள் அந்த சிங்கிளோட கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஓவர் முடிஞ்சிருச்சு. இல்ல இருக்கா? ஓகே பொறுமசாமி 36 ரன் 19 பால்ல மிஸ் பண்ணிட்டாருங்க. பெரிய ஷாட்டுக்கான சார் தேடல். கொஞ்சம் ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சீஃப் கெஸ்ட்லாம் சீக்கிரம் போணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க. 18 பால்ல 36ங்க. சோ கரெக்டா பாலுக்கு பால் 2 ரன் வேணும். ரிக்வயர்ட் ரேட் 12 டச் பண்ணியாச்சு. கோவளம் யுனைடெட் 2 பேட்டர்ஸ், ஒரு பக்கம் சுரேஷ் ஒரு பக்கம் சந்துரு. நல்ல ஓவர் ஃப்ரம் மிலன். 3வது ஓவர் யாருங்க போட வராங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்படியும் ஸ்கோர் கால்குலேட் பண்ணலாமா? 18க்கு 2. ஒரு பால்ல 2 ரன் அடிக்கணுமா அப்போ? ஆமா. ஆஹா ஓகே போடு டிஜே. மாதா பிசிபி வச்சிருப்பியா? இருக்குதா? ஓகே டிஜே தேடிட்டு இருக்கா, அப்படி எடுத்துருவாரு. அண்ணா ஓவர் முடிச்சோன்னு போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒரு கவுண்டர் ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டுக்கிட்டு இருக்கிற கால் படம் வர எவன்ட்டையும் கிடையாது. ஸ்டைலா டான்ஸ் ஆடுற போலே இருக்கும். அதனாலதான் பேரு டான்சிங் கோச். ஆப்னண்ட் ஜனங்களுக்கு அவன் தான் கைக்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்துருவான். அந்த அளவுக்கு பேரு விட்டகாரம் பாவன். இந்த பிஜிஎம் இந்த டயலாக் போட்டது காரணம் வந்து அண்ணன் பேர் வந்து டான்சிங் மாஸ் ரோஸ். நம்ம பேர் வச்சிருக்கிறது டான்சிங் மாஸ் ரோஸ். முக்கியமான ஒரு ஓவர் இவரோடது. எச்சி அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சதறி வர்றாங்க, செலிப்ரேட் பண்றாங்க. பொறுமசாமி அவுட் அவுட். சர்ப்ரைஸ் விக்கெட் இருக்குது. இன்னொரு விக்கெட். மாசன உள்ள அந்த மாசரா வருவாரு. DJ Vishnu and அருண் ப்ரோ கேம் பாஸ் பண்ணலாம். டீம் இந்தியாவுக்கோ சரி மும்பை இந்தியன்ஸ்க்கோ சரி பும்ரா எப்படி ரொம்ப முக்கியமான ஓவர் போடுவாரோ அதே மாதிரி தான் மாஸ் என்டையர் டோர்னமெண்ட்ல டீமுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து சூப்பரா பவுலிங் போட்டு கொடுத்துருக்காருங்க. இப்போ நாங்கள் சொல்லுவோம்ல, ஆர்சிபிக்கு சரி நம்ம டீம் இந்தியாவுக்கு சரி புவி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இங்கேயும் இதே மாதிரி நம்ம வாசனை எப்படி இன்னும் யாரும் கை தட்டலையா? அருண் மும்பை இந்தியன்ஸ்க்கு ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா? ஆமாண்ணா. ஐயோ பின்னாடி சாட்டான் பண்ணி யாருமே இல்லையே, என்ன பண்றது? அந்த இடத்துல இன்னொரு கேட்ச் வந்திருக்கோம், பட் நான் மிஸ் ஆயிருச்சு. வட போச்சு குமார். பவுண்டரியும் போகலன்னு தாங்க எனக்கு அதிசயம். செம்ம ஃபாஸ்டா போயிட்டு கரெக்டா பவுண்டரியில எனக்கு முன்னாடி நின்றுச்சுங்க. மண்ணு அப்படி கொலன்னு இருக்கும். உருட்டு அப்படியா? அதேதான் மண்ணு அப்படி. மென்டல் டார்ச்சர்ல நீ என்ன எஸ்க்கு புஸ்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குடுக்குற பிரஷர்ல பாவம் 27 நாள்ல ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கான் போல. ஷாட் ஃபிளாட்டா போறாரு. யாரு பிடிக்கல? யாருமே பிடிக்கலங்க. யாருமே பிடிக்கல. வெளிய போற 6. ரன்னுங்க 15 பால்ல. இதான் ஈக்குவேஷன் டு வின். ரன் ரேட் ரிக்வயர்ட் ரேட்டை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க கம்பேரிட்டிவ்லி. எங்க போவது அப்படின்ற மாதிரி போயிருச்சு. புடிச்சாரா உண்மையிலே? அடேங்கப்பா சார் 6 சார் 6. ஓகே அது 6 கொடுத்துட்டாங்க. ஆனா நல்ல அட்டெம்ப்ட் ப்ரோ, சீரியஸ்லி. இல்ல வீட்டை காப்பாத்துறேன்ட்டு உயிரை கொடுத்து உழைக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம மனுஷன் உயிரை கொடுத்து அந்த பாலை பிடிக்க பாக்குறா மச்சான். இவ்வளவு எஃபோர்ட் போடுறாருப்பா. எப்பா ஃபீல்டரே மிஞ்சிட்டாரு உள்ள இருக்கிற பிரஷருக்கு. 2 பால் பாக்கி இருக்கு. எஸ் அத தாங்க சொல்றாரு. போயிருச்சுங்க. செம்ம ஹைட். அங்க யாரும் முடியல நினைக்கிறேன். 6 போயிருக்குது. செம்ம ஹைட். 3 பால்ல 3 6. கொஞ்சம் வெளிய ராஜி கேம மாத்திட்டு இருக்காருங்க. இங்க 16 ரன் வேணும் 13 பால்ல. DJ Vishnu.
சுந்தர் சார் ஹேட்ரிக் 6 அடிச்சிட்டாங்க சார். பிரைஸ் உண்டுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் ஆயிருக்குது. பட் ஆனால் இங்கே ஒரு விக்கெட் வேணும். விக்கெட் எடுத்தா தான் கம்பேக் கொடுக்க முடியும் டாக்டர் அம்பேத்கர் செலக்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லாங் ஆஃப்ல ஸ்ட்ரைட்டாக ஒரு டவுன் த கிரவுண்ட்ல ஒரு சிங்கிளோட ஓவரும் முடிவுக்கு வருதுங்க. 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 46-2. இன்னும் பார்த்தீங்கன்னா 15 ரன்னுங்க. 12 பால்ல கேமோட காம்ப்ளெக்ஸே மாத்திட்டாருங்க இங்க ராஜி. 12க்கு 15 12க்கு 15 12-15. மன்னிக்கணும், தப்பா சொல்லிட்டேன். நான் வேணும்னு தான் சொன்னேன். யாரு சனத்தவக்களை திருப்பி போட்ட மாதிரியே இருக்கா? ஓகே, ரெடி. பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டீம், ட்ராஃபி டிஸ்ட்ரிபியூஷன் டீம் ரெடியா இருந்துங்க. எஸ்டிஎஸ் கொஞ்சம் கேமை பாஸ் பண்ணலாம் ப்ளீஸ். கேமை பாஸ் பண்ணுங்க. நம்மளோட சீஃப் கெஸ்ட்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்க வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும். நமக்காக தான் வந்திருக்காங்க. 27 நாள் நடக்குது. நம்ம எல்லாமே இருந்தா நல்லா இருக்காது. அதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு மதிப்பு கொடுத்து தயவு செய்து கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க. 15 ரன் 12 பால்ங்க. எல்லா லாங்குவேஜ் எல்லா ஸ்லாங் ஒரே லாங்குவேஜ்ல எல்லா ஸ்லாங்லயுமே சொல்லிட்டாங்க. நான் இங்க சென்னை ஸ்லாங்லயுமே சொல்லிடுறேன். சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? சரி, ஓகே. 2 ஓவருக்கு 15. ஸோ குரூஷியலான டைமு. இம்பார்ட்டன்ட் ஓவரை போடுறதுக்கு பவுல்ராஜ் அண்ணா வந்திருக்கிறாரு. அண்ணன் ஒரு லெகி எல்லாருக்குமே இங்கே பார்த்துட்டு இருக்குன்னு தெரியுமான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி அண்ணன் செமியில் வந்து ஒரு குரூஷியலான ஒரு ஓவரை போட்டு பவுண்டரி எதுவும் கொடுக்காம 2 விக்கெட் எடுத்து மேட்சை வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆக்கின ஒரு மனுஷன். ஸோ இந்த குரூஷியலான ஓவரை அவர் கையிலே கொடுத்துருக்குறாங்க. மேட்சோட இக்கட்டான நிலைமையில வந்து அண்ணன் கைக்கு பால் போயிருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி. மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம். நிறைய வேலை இருக்கு மேடம் எனக்கு. இன்னைக்கு சாட்டர்டேவா? தலைவா பப்பு போவோம். லெகி ஹைட் அவரே எப்பா வராதீங்க, நான் புடிச்சிக்கிறேன் இருக்காரு. புடிச்சாருங்க. அங்க ஒரு விக்கெட் எடுத்துறாங்க. பால் ராஜன மேன் வித் தி கோல்டன் ஆர்ம். DJ Vishnu. பாஸ் பண்ணுங்க. 11 ட்ராஃபி டிஸ்ட்ரிபியூஷன் டீம் ரெடியா இருங்க. 11 பால் 15ங்க. முதல் பாலே இந்த ஓவர் எல்லாரும் ரெடியா இருங்க. பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டீம் எஸ்டிஎஸ் டீம் அண்ட் வாலண்டியர் பி ரெடி. கெட் ரெடி பாய்ஸ். கேம் பாஸ் பண்ணுங்க. பால்ராஜ் வந்தாரு. இவ்வளவு சூப்பரா அண்ணன் ராஜியோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. ராஜி செம்ம நாக்கு. 3 6 6 பால்ல 21ங்க. ஸோ பவுல் ராஜனா வந்தானே மேன் வித் கோல்டனாம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ குரூஷியல் ஓவரை டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் பர்ஃபார்மன்ஸ் தூளா பண்ணிட்டாரா அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீமுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கபலமாக இருக்கும் இந்த ஓவர். தொடர்ந்து 2 ஷாட் 2 கிளீன் ஹிட்டு டு அவே சீல் த விக்டரி அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். கொஞ்சம் கை கிட்ட வந்தா மாதிரி இருக்கும் ஃபார் கோவலாங் யுனைடெட். போட்டா போட்டி நடந்துட்டு இருக்கு. ஐயா லெக் ஸ்பின்னர்னு உள்ள ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வர வச்சிட்டா ஐயா. சரி, ஓகே. பாசிட்டிவ் திங்கா இருக்குமா இல்லை நெகட்டிவா திங்கா போகுமா, அவே த பால் போகுமா இல்லை அண்டர் த பால் போகுமா அப்படின்றது எதுவுமே தெரியல. அடுத்த பால் இங்க வந்தாதான் தெரியும். வித் த டர்ன் பால் உள்ள வர போகுதுங்க. லெக் சைடு டார்கெட் பண்ணிட்டு இருப்பாரு முகமது அசாருதீன். பால் 6 ஓட ஸ்டார்ட் பண்றாரு முகமது அசாருதீன். புடிச்சா இல்லங்க அங்கே கேட்ச் விட்டாங்க. என்னங்க சோ வெற்றி பெற 2 டீமுமே வந்து நம்ம சீஃப் கெஸ்ட் சீக்கிரம் வெளியே போறதுனால பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த டீம் வின் பண்ணாலுமே பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாக்கு சீக்கிரம் வந்துருங்க. 9 of 10 9 ரன் 10 பால்ல. இத பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். முகமது அசாருதீன் லெக் சைடுல வந்து கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாருன்னு. சுனில் ஸ்டைலா போட்டாரு. பட் இருந்தாலும் இந்த ஸ்கொயர் லெக்ல தட்டி விட்டுருக்காரப்பா. அங்கனுக்குள்ள ஒரு ஆள் இருக்காங்க. சோ 6 அடிச்சு முடிச்சோனே அப்படியே டீசென்ட்டான ஒரு சிங்கிள். சென்சிபிளா சிங்கிள். ஆஹா, இது தேவையில்லாதது அண்ணே. இது வேணாம்னே இந்த குடும்பத்துக்கு, பவுலிங் குடும்பத்துக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சோ எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓவர் த்ரோல. சங்கமாம்ஸ் கிரிக்கெட் இஸ் a funny game. நம்ம ஒன்னு நினைச்சா இன்னொன்னு நடக்குது. சிங்கிள் தான் கிரிக்கெட் இஸ் a funny game. சிங்கிள் தான் வரும். முடிய போகுது funny game.
ஐயா அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் கிரிக்கெட் ஒரு விளையாட்டு போட்டி தானே வரும். பண்ணினா விளையாட்டு தானே. ரிசல்ட் சொல்றாரு அவர். மறுபடியும் starting literally super win to want to win. சம்மாடிங்க மேட்சை சீல் பண்ணிட்டாங்க. கோவளம் யுனைடெட் கிட்ட செலிப்ரேஷன் ஆனுங்க. ஏம்மா இன்னும் ஒரு பால் தாமா இருக்குது. எவ்வளவு ஆட முடியுமோ ஆடிடுங்க தயவு செய்து. ஒரு ரன்னு அதோட உங்க கம்பெனி க்ளோஸ். என்ன சொல்றீங்க? அடுத்த வருஷம் தான் மேட்ச் க்ளோஸா? பயப்படாத. மேட்ச் க்ளோஸ் பா, ரிசல்ட் க்ளோஸ் பா. கான்ட்ராக்ட் க்ளோஸ்ன்றாரு. ரெடி ஜெயிச்ச உடனே ரெண்டு டீமும் உள்ள வந்துடலாம். பா முகமது அசாருதீன். ஓ அண்டர் ஏஜ் பட்டலப்பா படல. வின்னிங் ஷாட் இந்த ஃபேன்சி ஷாட் தான் எனக்கு வேணும். அதோட தான் நான் டோர்னமெண்ட்டை முடிச்சுட்டு வெளியே போவேன். ரெட்ட கால்ல உள்ள கிரீஸ்ல நிக்கறாப்ல. இப்பெல்லாம் இருந்தா என்ன செய்யறது? ஒட்டுமொத்த டீமுமே ஒரு ஷாட்டுக்காக வெயிட்டிங். தட்டி விட்டு ஓடிடுங்க அழகா. நான் தலையிலாக தான் ஆராதிக்கிறாரு. யார் பிடிக்கிறீங்க? யாருங்க பிடிக்கிறீங்க? இல்லைங்க சாம்பியன். வாழ்த்துக்கள் சாம்பியன். ஃபைனலி கோவளம் யுனைடெட் டிஎம்கே ஃபெஸ்ட் 2025 கான சாம்பியன் கோவளம் யுனைடெட். அவர்களுக்கு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம், திருப்பூர் வடக்கு ஒன்றியம் மற்றும்